சென்னை திருவான்மியூரிலிருந்து நீலாங்கரை நோக்கி பல்சரில் அதிவேகமாக சென்ற இளைஞர் சென்டர் மீடியனில் மோதியதில் வலது கை துண்டாகி சாலையில் வீசப்பட்ட அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? விபத்தில் சிக்கியவரின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னையில அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் சென்டர் மீடியன்ல மோதி விபத்துக்குள்ளாயிருக்குது. அதிவேகமாக சென்று சென்டர் மீடியன்ல மோதி இதுல விக்னேஸ்வரன் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்து இருசக்கர வாகனம் விக்னேஸ்வரன் படுக்கையாமடைந்திருக்கிறார். ஆபத்தான நிலையில ஸ்டான்லி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்டர் மீடியன்ல மோதி விபத்து ஏற்பட்ட போது அவருடைய கையானது துண்டானது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈசிஆர் சாலையில அந்த சாலையில் இருக்கக்கூடிய பிரமோத் மருத்துவமனை அருகே நடைபெற்றிருந்த விபத்து தொடர்பாக அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று அதிகாலை தான் இந்த விபத்தானது நடந்தது. திருவான்மியூர் பகுதியிலிருந்து நீலாங்கரை நோக்கி செல்லும் போது கொட்டிவாக்கம் பிரமோத் மருத்துவமனை அருகே இந்த விபத்தானது நடைபெற்றது. காயமடைந்த விக்னேஷ் அந்த நண்பரோடு பல்சர் 200 இருசக்கர வாகனத்துல அதிவேகமா செல்லும் போதுதான் சென்டர் மீடியன்ல உள்ள லைட் போஸ்ட்ல மோதியதுல வலது கை துண்டாகி இருக்கிறது. அவருடைய நண்பர் தப்பி ஓடி இருக்கிறார். அருகில் இருந்த மருத்துவமனை ஊழியர்கள் முதலுதவி செய்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விக்னேஷை மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆபத்தான நிலையில தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.